இன்றைய பாடத்தில் நாம் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் சட்டம் பற்றி பார்ப்போம். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஃபதஹு அல்லது லம்மு வந்திருந்தால் அல்லாஹ் என்ற வார்த்தையிலுள்ள லாமை வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாங்கள் இப்போது அல்லாஹ் என்று உச்சரிக்கிற முதலாவது பாடம் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்று உச்சரிக்கும் போது எங்களுடைய இந்த நாக்கு மேலே ஃபுல்லாக படணும். பட்டாத்தான் அல்லாஹ் என்று உச்சரிக்கும் போது வாய் நிறைய சத்தமாக அழகான முறைக்கு வரும். அப்போ அல்லாஹ் அழகான முறைக்கு நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. எப்படி என்று சொன்னால் இப்போ இந்த பாருங்கள், எங்களோட நாக்கு மேலே இப்படி நல்லா பட்டாத்தான் அழகான முறைக்கு வாய் நிறைய வரும். அல்லாஹ் என்று நோமலாக பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் அப்படி இல்லாமல் வாய் நிறைய உச்சரிப்பாக அழகான முறைக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்று. சரி, ஒரு சிறு உதாரணங்களை பார்ப்போம். இன்னல்லாஹ, அதில் பாருங்கள், ஃபதஹாவுக்கு நூனுக்கு ஃபதஹா வந்திருக்குது. அப்போ அந்த நூனை கொண்டு போய்த்து அந்த அல்லாஹ் என்றதோட சேர்க்கும்போது இன்னல்லாஹ. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். காலல்லாஹு, இதில் லாமுக்கு ஃபதஹா வந்திருக்கு. அப்போ அந்த லாமை அல்லாஹுடன் சேர்க்கும்போது காலல்லாஹு காலல்லாஹு. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். சமி அல்லாஹ், இதில் பாருங்கள், ஐனுக்கு ஃபதஹா வந்திருக்கு. ஐனை அல்லாஹுடன் சேர்க்கும்போது சமி அல்லாஹு சமி அல்லாஹு. இப்போ நாங்கள் பார்த்த 3 உதாரணமும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஃபதஹா வந்த உதாரணங்கள். அடுத்ததாக அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மா வாரதுக்குரிய உதாரணம். முதலாவது இதை பாருங்கள். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மா வருது. இப்போ இதை மொழிகிறது எப்படின்னு சொன்னால் ஹுதூதுல்லாஹி ஹுதூதுல்லாஹி. இரண்டாவது உதாரணம், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மா வந்திருக்குது. இதை எப்படி மொழிய வேண்டும் என்றால் யுரீதுல்லாஹு யுரீதுல்லாஹு. மூன்றாவது உதாரணம், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மா வந்திருக்கிறது. இதை எப்படி மொழிய வேண்டும் என்றால் ஹல்குல்லாஹி ஹல்குல்லாஹி. அல்லாஹ் என்ற வார்த்தையின் சட்டத்தை பார்ப்போம். சட்டம் உண்டு. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஃபதஹு அல்லது லம்மா வந்தால் அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமை தஃஹீம் உடன், அதாவது வாய் நிறைய ஓத வேண்டும். தஃஹீம் என்றால் வாய் நிறைய ஓத வேண்டும். நாங்கள் இப்போது பார்க்க போகிறது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஃபதஹா வந்தால் எப்படி ஓதுவது, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் லம்மா வந்தால் எப்படி ஓதுவது. இப்போ உதாரணத்தை பாருங்கள். முதலாவது ஃபதஹா வந்த உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது பாருங்கள், அல்லாஹும்ம அல்லாஹும்ம. இரண்டாவது பாருங்கள், இன்னல்லாஹ இன்னல்லாஹ. மூன்றாவது காலல்லாஹு காலல்லாஹு. அடுத்ததாக லம்மா வந்த உதாரணம் ஹல்குல்லாஹி ஹல்குல்லாஹி. இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள், ஃபலுலுல்லாஹி ஃபலுலுல்லாஹி. மூன்றாவது உதாரணம் யுரீதுல்லாஹு யுரீதுல்லாஹு. தொடர்ச்சியாக பார்ப்போம். ஃபதஹா வந்ததை ரலியல்லாஹு ரலியல்லாஹு. அடுத்ததை பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு. அடுத்ததாக ரசூலும் மினல்லாஹி ரசூலும் மினல்லாஹி. அடுத்தது லம்மா வந்தது ஹுதூதுல்லாஹி ஹுதூதுல்லாஹி.
இரண்டாவது ஃபஸாதஹுமுல்லாஹு ஃபஸாதஹுமுல்லாஹு. மூன்றாவது பாவம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி.